ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம கேக் தான் செய்ய போகிறோம். அது வித்தியாசமான கேக் தான். இன்னைக்கு நம்ம இந்த கேக் எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். வாங்க. இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது ஒரு ஃபேக். வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆயில் மாதிரி நினச்சிட்டு இருந்த வாட்டரை நம்ம வந்து வச்சு அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காய், அதாவது பால் வடிக்கிட்டு அந்த துருவி வச்ச தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஷேப் பண்ணி வந்துக்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ அமுக்கிக்கலாம், ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பி ஷேப் பண்ணிக்கலாம். டால் இது இந்த டால் எடுத்து நம்ம வந்து ஷேப்பிங்காக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்து நம்ம அப்டேட் பண்ணலாம். நம்ம திருப்பி வந்து இதவே ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்பூன் தான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இருங்க, நல்லா நல்லா போட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து இதை டால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதில் நம்ம வந்து இதே மாதிரி தேங்காய் திருவினது, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அந்த டால் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதை மேலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலே நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் ஃபேக்காக செஞ்சனால நாங்கள் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இல்லைன்னா நீங்கள் அதை போட தேவையில்லை, டால் மட்டும் போட்டுட்டு. ரியலாக செய்யணும்னா டால் போட்டுட்டு இதை போடாமல் நல்ல தேங்காய் திருவல் எடுத்துக்கோங்க. நாங்கள் சும்மா ஃபேக்காக தேங்காய் திருவல் தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்னொன்று அதே மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வாட்டரிஸாக, கொஞ்சம் நல்லா வெள்ளைப்பூடு ஜாஸ்தியாக போட்டுது. வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுது. இப்போ நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் போட்டிருக்கோம். நம்ம 3/4 போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் ரியலாக சேர்க்கணும்னா வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்க்காதீங்க, ரியலாக செய்யாதீங்க. அப்படி சேர்ந்தால் தேங்காய் திருவள்ளை மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரெட் இருந்தால் நல்லா ப்ரெட்டை நுணுக்கி சேர்த்துட்டு ஜீனி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் கோகோனட் மாதிரி போடுங்க. அப்படி போட்டுட்டு இதை மாதிரி செய்யுங்க. ஓகே, இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த திருப்பி இந்த டாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ணணும். இதை ஓகே, இதை டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிசைனுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி திருவிட்டு நம்ம தேங்காய் திருவினதை லைட்டாக மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சிட்டோம்னா, 2 இதை இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். வேஸ்ட்டாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஓகே, அவ்வளோதான், அழகாக செஞ்சாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றியா உண்மையாலே? ஓகேவா? சாப்பிட்றியா? உண்மையாலே சாப்பிடக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு இதுதான் சாப்பிட. பருவரியா அழைப்பிறை சேனலுக்கு இது மாதிரி கிச்சன்ஸ் வீடியோலேருந்து எல்லா வீடியோஸுமே வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.